ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா கணபதஜே நமஹ. ஓம் நவக்கிரகேபியோ நமஹ. ஓம் வாக்தேவியை நமஹ. ஓம் சமஸ்த தேவதாபியோ நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நான் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு. இது என்ன மாத ராசி பலன்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். மாத ராசி பலன்கள் அப்படின்னா இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த உலகம் இயங்குவது இந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் உலகமே இயங்கும். 9 கோள்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இவாளை வைத்துத்தான் இந்த உலகத்துக்கு தலைவிதியே. அன்றாட என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது. நல்லதும் சரி கெட்டதும் சரி இந்த உலகத்தை இயக்கக்கூடியது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ஹம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, நமக்கெல்லாம் வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நாம் பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் வீட்டிலே யாரையும் தங்கி இருக்குமா? இருக்கிறதில்ல. பல வேலைகளாக பல காரியங்களாக வாழ்நாள் முழுவதும் அங்கேயும் இங்கேயும் ஓடுனா தானே அதாவது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் திருமூலர் சொல்லுவார். பிறவிங்கிறது பெருங்கடல், அது நீந்தினா தான் இறைவன்கிட்ட போக முடியும். நீந்தாமல் கரையோ நின்றே இருந்தால் போக முடியாது. அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் ஓடி ஆடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி சம்பாரித்து சேர்த்து பையன் புள்ள வீடு மனை வாகனம் வசதி இதுக்குத்தான் எதை நோக்கி ஓடுகிறோம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஓடிகிட்டே இருக்கும். அப்படி ஓடக்கூடிய காலகட்டத்தில் இந்த கிரகங்களை வைத்துத்தான் நம்மளுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது அன்றாட நகர்வுகள் நகருது. அதில் பார்த்தோம்னா இந்த கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நேரங்கள் கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு. நாம்ளே ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. பல இடங்களுக்கு போகும்போது உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய கிரகம் ஒரே ராசியில் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு வந்துட்டு தான் இருக்கும். அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கால அவகாசங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி கால அவகாசங்கள் உண்டு. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்ம மாத ராசி பலன்குள்ளே இன்க்ளூடிங் பண்ண வேண்டியதில்லை. யார் இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பயிற்சி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பயிற்சி, குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி. இவங்க 4 பேர் இந்த மாத ராசிக்குள்ளே அதிகமாக வரமாட்டாங்க. ஏன்னா வருஷக்கணக்கில் பயிற்சி ஆகிறதுனால அதே கட்டத்தில் அதே ராசியில் தான் உட்காந்துருப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் மற்ற 5 கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். சூரிய பகவான் 1 மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி, சந்திர பகவான் 2.5 நாளுக்கு ஒருக்கா பயிற்சி, செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி. அப்போது இந்த கிரகங்கள் மாறி மாறி நஞ்சும். எந்த மாதம் இந்த 5 நாள் பயிற்சி ஆகலாம், 10 நாளில் பயிற்சி ஆகலாம், அடுத்த மாதத்தில் 10 நாள் ஒன்று பயிற்சி ஆகலாம். இந்த 5 கிரகங்களும் இந்த மாதத்துக்குள்ள ஏதாவது பயிற்சியாகி நமது 12 ராசிகளுக்கும் நன்மை தீமைகளை செய்ய இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொதுவாக ஜென்ரலாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம். அக்யூரேட்டாக இதை விட தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா தெளிவாக இந்த மாதம் நமக்கு இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதை வச்சு தான் 100% முழுமையாக என்னால் சொல்ல முடியும். இது பொது பலன். கோச்சார பலன்கிறது எல்லா யூடியூப் சேனலும் சரி, யார் இது சொன்னாலும் சரி, பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியும். இந்த பொதுவான பலன்களில் 2025ஆம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் மங்களகரமான கார்த்திகை மாதத்தினுடைய ராசி பலாபலன்களை மேஷராசி முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்கு முன்னான பலாபலன்களை விரிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த எங்களுடைய
அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது, இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம கும்பராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெற இருக்கிறதுங்கிறத தான் பார்க்குறோம். பொதுவாக கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்தார், பயிற்சியாகி போனார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வக்கரகதியில் உங்கள் ராசியிலே இருந்துட்டுருக்கார். என்னடா அது தொலைஞ்சது, ஜென்மச்சனை விட்டு விலகச்சு, நல்லா இருப்போம்னு நினச்சோம், மீண்டும் வந்திருக்காருன்னு நினைக்காதீங்க. போயிடுவார் இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில், அப்புறம் நன்மைகள் நடக்கும். இருந்தாலும் உங்களுடைய மனவேதனைகள், சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அப்போ சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அதில் சனி பகவானோ மற்ற கிரகங்களோ சாதகமாக இருந்தால் பயப்பட வேண்டாம். அதனால் சொந்த ஜாதகத்தை பார்க்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய மற்ற கிரகங்களுடைய பலாபலன்களை பார்ப்போம். ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி ராகு சேர்க்கை. அப்போது நன்மை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. உடல் உபாதைகள், அலைச்சல், துன்பம், துயரம், வேதனைகள், சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள், நரம்பு கோளாறுகள், மருத்துவ செலவுகள், தலை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், சில பேருக்கு ஆகாரக்குறைவு, சாப்பாட்டினாலேயே பிரச்சனை, லூஸ் மோஷன் ஆகிறது, ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும். சில பேர் கெட்ட நண்பர்களால் நம்ம பேரும் கெட்ட பேர் ஆகும். பேட் ஹேபிட்டு இதெல்லாம் குறைக்கணும், கெட்ட நண்பர்கள்ட்டிருந்து விலகணும். நான் ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு பெரிய பிளேம் உண்டாக்கிடுவார். அசிங்கம், அவமானம், கேவலத்தை ஏற்படுத்துவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் எச்சரிக்கிறேன். 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அவர்னாச்சும் நல்லது பண்ணிட்டு இருந்தார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து. அவரும் 6ல் போய் வக்கரகதியில் இருக்கார், ரணம், ரோகம், சத்ருஸ்தானத்தில். ஆனால் வக்கரமாக இருக்கிறதுனால நன்மை. இருந்து வந்த கடன் நிவர்த்தியாகும். இவ்வளோ நாளாக நமக்கு இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகும், உடல் உபாதைகள் விலகும், மருத்துவ ரீதியான தொல்லைகள் விலகிறதுக்கு குரு உதவி பண்ணுவார். நோய்வாய்ப்படுதல் அது வெளிவரலாம். எதிரிகள் அப்படிங்கிறது குறையும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம் உண்டாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தலாம். குடும்பத்தோடு சேர்ந்து ஜாலியாக வெளியூர் பிரயாணங்கள், உற்சாகமான பயணங்கள், டூர் போகிறது, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறது, இந்த மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுப்பார். சந்தோஷமாக இருக்கலாம். 7ஆம் இடத்துல கேது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றது, இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கேது ஏற்படுத்துவார். ஞானம், அறிவு இதெல்லாம் உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். குறிப்பாக சட்டத்துறை, காவல்துறை, இராணுவம், இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. 9ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறார், மிகச்சிறப்பு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவு, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அதே மாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கை மிகச்சிறப்பு. அரசு பணியாளர்களுக்கு நன்மை. அரசு பணிக்காக காத்துருக்கிறவங்களுக்கு இந்த பணி நியமன ஆணை அப்படிங்கிறது கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும். அதே மாதிரி புதிதாக பூமி, மனை, வீடு வாங்கலாம். விவசாய நிலங்கள் வாங்கலாம். ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம் இவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது. வங்கித்துறை, நிதி நிறுவனங்கள் சம்பந்தமான துறை மற்றும் ஜவுளித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை கூடுதலாக உண்டாகுது. பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டால் ஒரு 80% நன்மைகள் இந்த மாதத்தில் ஏற்படுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சாண்டல், சந்தன கலர். அனுகூலமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 1,
வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானையும் வணங்கி அவசியம் ஒருமுறை உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.